Allahu Allahu Allah Allahu 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 Allah مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين على أن تأجرني 8 حجج فإن أتممت 10 فمن عندك وما أريد أن أشق علي ستجدني إن شاء الله من الصالحين. وعن نبينا صلى الله عليه وسلم وأعطوا الأجير أجره قبل أن يجف عرقه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்துக்கும் மார்க்கத்தில் எந்தவித வழிகாட்டுதலும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவு. அப்படி நம்முடைய மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் வழியிலே ஒரு தொழிலாளி இடத்திலே ஒரு முதலாளி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுகிறது. அதேபோல ஒரு தொழிலாளி எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லி காட்டுகிறது. ஆரம்பமாக குர்ஆன் வசனம், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين على أن تأجرني 8 حجج. ஒரு நீண்ட வரலாறு, அதை சொல்வது நோக்கமல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து மதியனுக்கு வந்த பிறகு நடக்கிற நிகழ்வு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய 2 மகளில் ஒரு மகளை உமக்கு நிக்காஹ் செய்து தர நாடுகிறேன். ஆனால் நீங்கள் 8 ஆண்டுகள் என்னிடத்திலே வேலை செய்ய வேண்டும். நீங்கள் 8 ஆண்டை 10ஆக பூர்த்தி செய்தால் அது உங்களிடத்திலிருந்து உள்ளது, உங்கள் இஷ்டம் என்று சொன்னான். தன்னுடைய மகளை திருமணம் முடித்து வைப்பதற்கு மகராக, கூலியாக எனக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். வேலை என்ன என்றும் சொல்லுகிறார்கள், கூலி என்ன என்பதையும் சொல்லிவிடுகிறார்கள். இதுதான் ஒரு மனிதரை நாம் ஒரு வேலைக்காக வைக்கிறோம் என்று சொன்னால் என்ன வேலை, என்ன சம்பளம், எவ்வளோ நேர வேலை என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தி விட வேண்டும். நாம் என்ன செய்கிறோம், நீங்கள் வேலை செய்யுங்க, எனக்கு அதில் திருப்தி இருந்தால், எப்படி நீங்கள் வேலை செய்யுங்க, எனக்கு அதில் திருப்தி இருந்தால் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், பார்த்து செய்வேன், நிரப்பமாக செய்வேன். இதுக்கெல்லாம் மார்க்கம் அனுமதி தரல.
என்ன வேலை எவ்வளோ தருவீங்க, எல்லா விஷயத்திலையும் அப்படித்தான். வேலை முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம், அல்லது போகின்ற இடம் எவ்வளவு தூரம் என்பதை அங்கே போய் முடிவு செய்து கொள்ளலாம், எல்லாம் இல்லை, அங்கேயே பேசப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதரை நீங்கள் வேலைக்கு அமர்த்துகிறீர்கள் என்றால் அவருடைய கூலி என்ன, அவருடைய சம்பளம் என்ன என்பதை தெளிவுபடுத்தி விடுங்கள். அதே போல இன்னொரு இடத்துல சொன்னாங்க, அவருடைய வேலை என்ன என்பதையும் சொல்லிடுங்க, அவருடைய கூலி என்ன என்பதையும் தெரியப்படுத்திடுங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி இருக்கு, ஒரு வேலையாளுக்கு அவனுடைய கூலியை தெளிவுபடுத்தும் வரை அவனை நீங்கள் வேலைக்கு வைக்க கூடாது, அது தடுத்து இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. நீ வேலை செய், நான் கூலி தருகிறேன். அதே போல எந்த ஒரு மனிதரை நாம் வேலைக்கு வைக்கிறோமோ அவருக்கு நாம் என்ன செய்யணும், நிரப்பமான கூலியை கொடுக்க வேண்டும். கூலியை நாம் சரியாக கொடுக்கவில்லையானால் அல்லாஹுவே அவருக்காக வாதிடுவான் என்று ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹுவே வாதிடுவான். யார் நாம் வேலைக்கு வைத்தோமோ அவர் வேலை செய்கிறார், அவருக்கு பூர்ணமான நீங்க சம்பளம் கொடுக்கல, நாம சம்பளத்தை கொடுக்கலன்னு சொன்னா அவருக்கு எதிராக யார், அந்த முதலாளிக்கு எதிராக அல்லாஹ் வருவான். இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅதுல் அஜீர அஜ்ரஹு قبل ان يجف عرقه. சொன்னாங்க, ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர், நாம வேலைக்கு யாரை அமர்த்துகிறோமோ அவர் வேலை செய்கிற போது அவருக்கு வேர்க்கிறது, வேர்க்கும். யாரு வேலை செய்கிறவர்களுக்கு வேர்க்கும். அந்த வேலை செய்து முடிந்த பின்னால் அந்த வேர்வை துளிகள் காய்வதற்கு முன்னால் நீங்க என்ன செஞ்சுங்க, அவருடைய கூலியை அவருக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. இன்னைக்கு நடக்கிறது என்ன, பிறகு பார்க்கலாம், அப்புறமாக பார்க்கலாம், நாளைக்கு வாங்க, நாளை மறுநாள் வாங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கி கொள்ளுங்கள், இது மாதிரியான விஷயங்களை சொல்லி என்ன செய்கிற வேலையாட்களே அலைய விடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் வேலைக்கு யாரை அமர்த்துகிறோமோ அவர் வேலை செய்து முடித்த பின்னால் வேர்வை துளிகள் காய்வதற்கு முன்னால் அந்த கூலியை நிரப்பமாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அதான் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாற்றிலே சொல்லி காட்டுகிறான். என்ன வேலை, எவ்வளவு கூலி, என்ன கூலி, தன்னுடைய மகளை தருவதுதான் கூலி, 10 ஆண்டுகள் நீங்க வேலை செய்ய வேண்டும். அடுத்ததாக வேலைக்கு ஆளை வைக்கிறோம், அவரை நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது அது ஒரு பெரிய நீண்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான். அதுல ஒரு இடத்துல காஃபிர்கள் இப்படி கேட்பாங்க, வகாலு லௌலா நுஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கர்யத்தைனி அஸீம். இந்த குர்ஆன் மக்கா தாயிஃப் இந்த 2 ஊர்களில் இருந்து ஏதாவது ஒரு பெரிய மனிதர் மீது இறங்கி இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அல்லாஹ் இப்படி சொல்லுவான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, உம்முடைய ரப்புடைய ரஹ்மத்தை இவர்கள் தான் பங்கு போடுகிறார்களா? அல்லாஹ் உலகத்தில் எப்படி பங்கு வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வான். குர்ஆனிலே இல்லாத விஷயங்களே கிடையாது. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்வாதாரங்களை அவர்களுக்கு மத்தியிலே நாம தான் பிரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். நான் தான் ஒருத்தனை பணக்காரனாக ஆக்கியிருக்கிறேன், நான் தான் ஒருத்தனை ஏழையாக ஆக்கியிருக்கிறேன், நான் தான் ஒருவனை வேலை கொடுக்கக்கூடியவனாக ஆக்கியிருக்கிறேன், நான் தான் ஒருவனை என்ன செய்கிறேன், வேலை செய்யக்கூடியவனாக ஆக்கியிருக்கிறேன். முதலாளி தொழிலாளி என்ற வார்த்தை கூட தவறு என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ஒருவனே முதலாளி, அவன் ஒருவன் தான் முதலாளி, வேற யாரும் கிடையாது உலகத்துல. உன்னை வேலை தரக்கூடியவனாக வைத்திருக்கிறேன், அவனை வேலை செய்யக்கூடியவனாக வைத்திருக்கிறேன், அத்தனையும் நான் தான் செய்திருக்கிறேன். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத்தில் லியத்தகித பஅதஹும் பஅதன் சுக்ரியா. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான்.
அவர்களின் சிலருக்கு மேல நாம் என்ன செய்திருக்கிறோம், அந்தஸ்தால் நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். அவர்களின் சிலருக்கு வேலை செய்வதற்காக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். இங்க பெரிய மனிதர் சின்ன மனிதர் என்றெல்லாம் கிடையாது. ஒரு அனாதை, அவர் மீது குர்ஆன் இறங்குவதா? ஏழையாக பிறந்தவர், அவர் மீது குர்ஆன் இறங்குவதா? ஏன் உயர்ந்த மனிதர்கள் யாருமே இல்லையா, செல்வந்தர்கள் யாருமே இல்லையா என்று காஃபிர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுகிறான்? நாம தாண்டா செய்து வைத்திருக்கிறோம். அதாவது ஒருத்தனை உயர்ந்தவனாக, ஒருத்தனை வேலை செய்யக்கூடியவனாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம அவங்களோட நமக்கு என்ன இல்லை, அடிமைகள் கிடையாது. ஒரே ஆளே எல்லா வேலைகளையும் செய்து முடிக்க முடியாது, அது சாத்தியமில்லை என்பதற்காக, அந்த வேலைகளை பகிர்ந்து அளிப்பதற்காக எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்து என்ன செய்யலாம், ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்லலாம் என்பதற்காக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். அது மாதிரியான விஷயங்களை உலகத்துல எல்லோரையும் ஒரே தரத்திலே ஆக்கிவிட்டால் உலகம் இயங்காது. யாருதான் வேலை செய்வது? எல்லோரும் பணக்கார. ஒரு நாடு அப்படித்தான் அழிந்தே போனது. ஒரு நாடு பொருளாதாரத்தில் அழிந்து போனது, பொருளாதாரம் ஒண்ணுக்கும் இல்லாமல் போனது ஒரு நாடு. அதுதான் என்னன்னா, எல்லோரு கையிலையும் காசு, யாரும் வேலைக்கு செய்யறது இல்லை. எல்லோரிடத்திலையும் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் ஒரே தரத்தில் இருக்கிறார்கள். என்ன ஆகும்? நாட்டுல பொருளாதாரம் நாசமா போயிடும். அதான் அல்லாஹ் தஆலா ஒருத்தரை என்ன செஞ்சிருக்கிறான், வேலை கொடுக்கக்கூடியவராக, அல்லாஹ் ஒருத்தரை வேலையை செய்யக்கூடியவராக ஆக்கியிருக்கிறான். அப்ப அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு தொழிலாளி, ஒரு வேலை செய்யக்கூடியவர் நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவரை போய் பார்த்து நலம் விசாரிக்கணும். பொதுவாகவே நோயாளிகளை நலம் விசாரிக்கணும். நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்தால், அதுவும் பக்கத்து வீட்டில் இருக்கிறார் அல்லது எதிர்த்த வீட்டில் இருக்கிறார் அல்லது தெருக்குள்ள இருக்கிறார், அவரை போய் நலம் விசாரிக்கணும். இன்னைக்கு யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பது கூட அடுத்த வீட்டுக்காரருக்கு கூட தெரிவதில்லை. அப்ப நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார், நமக்காக உழைக்கிறார் என்றால் அவரை போய் நம்ம என்ன செய்யணும், விசாரிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட செய்தி. அவரிடத்துல ஒரு சின்ன புள்ள வேலை செஞ்சிச்சு, ஒரு சின்ன பையன் வேலை பார்த்தான், அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை போய் நோய் விசாரிக்க சென்றாங்க. அந்த இடத்துல அவனுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லி அவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தாங்க என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப நமக்கு கீழே ஒருத்தர் நமக்காக உழைக்கிறார், நமக்காக வேலை செய்கிறார் என்றால் அவரை போய் நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா போய் சந்திச்சு அவருடைய உடல்நிலையை நாம விசாரிக்கணும் அப்படின்னு மார்க்கம். இது யார் செய்யறாங்க? அவராகவே மேலிருந்து வேலை கொடுக்கக்கூடிய அவர் பெரிய ஆள் என்று தன்னை நினைத்துக் கொள்கிறார். நான் எல்லாம் இவன் வீட்டுக்கு போறதா, நான் எல்லாம் இவனை போய் விசாரிப்பதா என்று. அதல்ல, மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லிக்காடு. அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். எல்லா தேவைகளையும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன தேவை என்று அவங்க கிட்ட கேட்டா தான் தெரியும். கேட்கணும். நமக்காக வேலை செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ரபியா இப்னு காபில் அஸ்லமி என்ற ஒரு சஹாபி, அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு தங்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அவர் தங்கி இருக்கிறார் அவரோடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கி இருக்கிறார். இரவிலே பெருமானார் எந்திக்கிறாங்க. காலை நேர தொழுகைகளை நிறைவேற்றுவதற்காக எழுந்திருக்கிற போது அவங்களுக்கு உதவு செய்வதற்காக, அவங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வைக்கிறார். என்ன செய்கிறார்? தண்ணீர் எடுத்து வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு உதவு செய்துவிட்டு அழகான ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்பதற்காக கேட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்னிடத்துல கேளுங்க. நம்ம கேட்கணும். நம்ம கீழே வேலை செய்யறவங்கள்ட்ட நம்ம கேட்கணும். அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான், சல், நீங்க என்னிடத்துல நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன வேண்டும், சஹாபாக்களுக்கு என்ன வேண்டும். நம்மளா இருந்தா அது தாங்க இது தாங்கன்னு கேட்டிருப்போம். சஹாபாக்கள் என்ன கேட்பாங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, நான் உங்களிடத்துல கேட்கிறேன்,
முராஃபகதக ஃபில் ஜன்னதி. அதான் கேட்டான், சொர்க்கத்திலே உங்களுடைய சகவாசத்தில் நான் இருக்கணும், உங்களோடு இருக்கணும். யார சொல்றோம், வேற என்ன வேண்டும்? அவ பெரியவர்கள் நம்ம யாராவது வேலை செய்கிறோம் என்றா, முதியவர்கள்கிட்ட ஏதாவது வேலை செய்யறோம்னு சொன்னா, நம்ம வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க. வயசானவங்களை இன்னைக்கு கவனிக்கிறதுனா ரொம்ப அரிது. வயசானவங்க இருப்பாங்க, நரத்தை முடி உடையவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக நீ பணிவிடை செய்கிற போது நீ ஏதாவது கேளு என்று சொன்னால், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, பெரியவங்களாக இருக்கிறாங்க, அவங்க இடத்துல நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக நீங்க துவா செய்யுங்க. நபி இடத்துல அந்த சஹாபி சொன்னது போல நாமளும் சொல்லணும். அந்த சஹாபிட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, வேற ஏதாவது கேளுங்களேன், நீங்க வேற ஏதாவது கேளுங்க, இதை தவிர்த்து நீங்க வேற ஏதாவது கேளுங்க. அவர் திரும்பவும் அதே தான் சொன்னார், முராஃபகதக ஃபில் ஜன்னா. இதுதான் வேணும் யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். ஒரு நமக்கு கீழே வேலை செய்கிறார் என்றால் அவருக்கு இடத்துல அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எதுவும் கேட்கறது இல்லை. இது அத்தனையும் அப்படியே நீங்க ஆலிம் உலமாக்களுடைய விஷயத்துல, பள்ளியிலே பணி செய்யக்கூடிய உலமாக்களுடைய விஷயம், எனக்காக நான் பேசல, நான் யார் இடத்துலையும் கையெண்ண மாட்டேன் அல்லாஹ்வை தவிர, சரியா? இது பொதுவாக பேசுவதற்காக சொல்லுகிறேன். அப்படியே ஆலிம்கள் முஅத்தினுடைய விஷயத்துல நீங்க வச்சு பாருங்க, எத்தனை பேர் வந்து கேட்கிறாங்க. தயவு செய்து இந்த இடத்துல யாரும் வந்து கேட்க வேண்டாம், அதை நான் சொல்லிடுறேன். எத்தனை பேர் கேட்கிறாங்க? இந்த ரமலானுடைய மாதத்துல எத்தனை ஆலிம் உலமாக்களை, எத்தனை பள்ளிவாசலை பாங்கு சொன்ன முஅத்தின்களை பிச்சை எடுக்க விட்டிருக்கிறாங்க. இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சும்மா விடுவானா? அல்லாஹ் சும்மா விடுவானா இந்த சமுதாயத்தை? எத்தனை உலமாக்கள், எத்தனை ஆலிம்கள், மெம்பரிலே நின்று பயான் செய்த உலமாக்கள், மெஹராபிலே நின்று பயான் செய்த உலமாக்கள், அந்த முசல்லாவிலே நின்று உங்களுக்கு தொலை வைத்த உலமாக்களை பிச்செடுக்க விட்டிருக்கிறது இந்த சமுதாயம். பிள்ளைக்கு கல்யாணம், கையேந்து நிற்கிறார் பள்ளிவாசல ஒரு ஆலிம். குழந்தைக்கு ஆபரேஷன், குழந்தைக்கு கல்யாணம், கையேந்து நிற்கிறார் பள்ளிவாசலை. பல வருடங்களாக பாங்கொலி சொன்ன முஅத்தின் விட்டிருக்கிறதா இல்லையா இந்த சமுதாயம்? எத்தனை ஆலிம்களை போய் இந்த சமுதாயத்தில் பெரிய பெரிய பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது சாதாரண நிலையில இருக்கக்கூடிய, அல்லது நடுநிலையில இருக்கக்கூடியவர்கள், எத்தனை உடல்நிலை சரியில்லாத ஆலிம்களை போய் சந்தித்து அவருடைய தேவைகளை இவர்கள் பூர்த்தி செய்தார்கள், நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆலிம்களுடைய தேவையை கவனித்து எங்கேயாவது அவர்களுக்கு சம்பளம், தயவு செய்து ஆலிம்களுக்கு வழங்கக்கூடிய இதே ஹதியா என்று சொல்லாதீங்க. இவங்க என்னமோ பெரிய ஹதியா கொடுக்கிறது மாதிரி. ஹதியானா என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் அப்படித்தான், ஹதியாவுக்கும் சம்பளத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் அதுல எழுதும் போதே ஹதியானா என்னன்னு தெரியுமா? அன்பளிப்பு. அன்பளிப்பா கொடுக்குறீங்க. அன்பளிப்பு என்பது ஒருத்தர் மேல் நமக்கு வந்த பிரியம், நேசத்தின் காரணமாக செய்யறதுக்கு பேர் தான் அன்பளிப்பு. சம்பளம்னு சொல்லணும். அதை எங்க அங்க கொடுக்கறாங்க சொல்லுங்க? எங்கேயும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அதான் ஒரு ஆலிம் இதே மாதிரி ஜும்மாவுடைய மேடையில பயான் பேசும்போது இப்படி துவா செய்யட்டுமா என்று என்ன செய்தாரு, அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களை பார்த்தும் கேட்கிறார். எப்படி தெரியுமா? எப்படி நீங்கள் உலமாக்களுக்கு, ஆலிம்களுக்கு சம்பளம் கொடுக்கிறீர்களோ அதே மாதிரியான சம்பளத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும் என்று எல்லா இடத்துல துவா செய்யட்டுமா என்று கேட்கிறார். என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு இடத்துல வேலை செய்கிறார் என்று சொன்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவரை போய் நம்ம என்ன செய்யணும்? நோய் விசாரிக்கணும், நலன் விசாரிக்கணும். அதே போல நமக்கு கீழே வேலை செய்கிறார் என்று சொன்னால், நமக்காக வேலை செய்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும்? உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கு, நமக்கு எதுக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான்? 4 பேருக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்களே வைத்துக் கொள்கிறீர்கள். கடைசியில் அது எங்க போகுது? ஹாஸ்பிட்டல். அது எங்கே போகுது? அது சரியான அல்லாஹ்வுடைய பாதையில அது செலவழிக்கப்படுமையானால் நமக்கு அல்லாஹ் தஆலா பல வகையான உதவிகளை அல்லாஹ் செய்வான். இல்லையானால் அது என்ன நடக்குது என்பதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல சக்திக்கு மீறிய வேலைகளை நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுப்பது. இப்படி
சக்திக்கு மீறிய வேலை, ஒரு வேலையை அவரால் செய்ய முடியாது என்றால் அப்படி நாம கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த வேலையில அவருக்கு நாம என்ன செய்யறது, உதவி செய்யணும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாரத்துல ஒரு நாள் இரவு நேரங்கள்ல அவங்க இருந்த அந்த ஏரியாவை அப்படியே சுற்றி வருவாங்க. யாராவது தங்களுடைய பணி தங்கள் இடத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுத்து அவங்களை சிரமப்படுத்துகிறார்களா என்று கண்காணிப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரங்களில் எழுந்திருத்து தான் உதவு செய்வதற்காக, தன்னை தான் சுத்தம் செய்து கொள்வதற்காக தண்ணீரை எடுத்து கொண்டு வருவதை பார்த்து ஒருவர் கேட்டார், நீங்களே தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறீர்களே, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை தண்ணீர் கொண்டு வர சொல்ல வேண்டியதானே என்று கேட்டபோது அவர் சொன்னார், இது இரவுடைய நேரம். இது இரவு நேரம். அந்த வேலை செய்யக்கூடிய அந்த நபர் ஓய்வு கொள்ளுகிற நேரம், தூங்குகிற நேரம். இந்த நேரத்தில் அவர்களை எழுப்பி அவர்களை இடையூறு செய்யக்கூடாது என்று சொன்னார். இது எங்கேயாவது நடக்குமா? இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் போது போன் செய்து அல்லது ஏதாவது வழியில் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடிய எத்தனை வேலை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் வேலை செய்கிறார் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் அவளை செய்யலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார். தூங்குகிற அந்த வேலையாளியை எழுப்ப வேண்டாம் என்று சொன்னாங்க. தூங்குகிற அந்த வேலையாளியை எழுப்ப வேண்டாம் என்று சொன்னான். சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தங்களுடைய கையாலேயே என்ன செய்து கொண்டிருந்தாங்க, மாவு பிசைஞ்சு கொண்டிருந்தாங்க. கேட்டாங்க, வேலையாள் இருக்கிறாரே அவரை மாவு பிசைய சொல்ல வேண்டியதானே, மாவை தயார் செய்ய சொல்ல வேண்டியதானே என்று கேட்டதற்கு, அவரை நான் ஒரு வேலையாக வெளியிலே அனுப்பியிருக்கிறேன், அவரிடத்துல ஒரே நேரத்தில் 2 வேலை, எப்படி ஒரே நேரத்தில் 2 வேலைகளை கொடுப்பதை நான் வெறுக்கிறேன், அது எனக்கு சரியானதாக தெரியவில்லை என்று சொன்னான். ஒரே நேரத்துல 10 வேலைகளை சொல்லி வேலையாட்களை அனுப்பக்கூடியவர்களும் நம்மள இருக்கிறாங்க. அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். அவர்களும் நம்மை போன்ற எல்லா உணர்வுகளும் உள்ளவர்கள் தான். அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டுமா இல்லையா? மிதித்து நடக்கிறார்கள். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய வேலையாட்களிடம் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு பரகத். நீங்கள் அவரிடத்திலே கேவலமாக நடந்து கொள்வீர்களே ஆனால், அசிங்கமாக நடந்து கொள்வீர்களே ஆனால் அதுதான் உங்களுக்கு துர்பாக்கியம் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி மஅரூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. பார்த்தா அவங்க ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்தா அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடியவரும் அதே மாதிரியான, எப்படி ஓனருடைய ஆடையும் வேலையாட்களுடைய ஆடையும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இங்க பார்க்க முடியுமா? பார்த்தாரு, அங்கேயும் பார்த்தா இங்கேயும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு கேட்டாங்க. அவருடைய ஆடையும் நீங்களே வாங்கியிருக்கலாமே, அவருக்கு உங்களை மாதிரியே ஆடை வாங்கி கொடுத்துருக்கிறேன். ஒரு நாள் நான் என்ன செய்துட்டேன், என்னுடைய வேலையாளை நான் ஏசி விட்டேன். ஏசுறவன் இருக்கிறான். தவறு மனிதன் செய்வான், தவறு மனிதன் செய்யத்தான் செய்வான். மனிதனாக பிறந்தவன் தவறு இழைப்பான். அதை மன்னிக்கும் குணம் இருக்கணும். நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவங்க தாயார தவறா பேசிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டித்தார். யா அபாதர், அவருடைய தாயை நீங்கள் தவறாக பேசி உங்களிடத்துல ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய குணம் இன்னும் உங்களிடத்துல இருக்கிறதுன்னு சொன்னாங்க. மடமை காலத்தின் குணம் உங்களிடத்துல இன்றும் இருக்கிறது. அவர் உங்களுடைய சகோதரர், உங்களுக்கு கீழே அல்லாஹ் அவரை ஆக்கி தந்திருக்கிறான். அவரை உங்களுடைய கீழே ஆக்கி தந்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதையே அவருக்கும் சாப்பிட கொடுங்கள். நீங்கள் என்ன உடை அணுகிறீர்களோ அதே உடையை அவருக்கும் அணிய கொடுங்கள். அவருடைய சக்திக்கு மீறி அவரை சிரமத்துக்கு உள்ளாக்கும் வேலைகளை அவருக்கு கொடுக்காதீர்கள். அப்படி கொடுத்தால் அவருக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. நீங்க இப்படிப்பட்ட மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற இது மாதிரியான விஷயங்களை நம்ம நடைமுறையில வைத்திருக்கிறோமா? நாம வேலை செய்யற இடத்துல நமக்கு மேல இருக்கக்கூடியவங்க இது மாதிரி நடக்கிறாங்களா என்பதை நாம யோசிக்கணும். ஒரு மனிதர் வந்து கேட்டார்,
அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்டாரு, நான் என்னுடைய வேலையாளை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதிலும் சொல்லல. திரும்பவும் அதே கேள்வியை கேட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்ல யௌமின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் 70 தடவை உங்களிடத்துல வேலை செய்யக்கூடியவரை மன்னியுங்கள். ஒரு தடவை கூட மன்னிக்க தயாரில்லை, 70 தடவை மன்னிக்கணுமா? அலி இப்னு ஹுசைன் குர்ஆனுடைய விளக்க உரையில எழுதப்பட்டிருக்கிறது. அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த அலி அவங்களுடைய தந்தை ஹுசைன் அவரிடத்துல ஒரு வேலையாள் இருந்தார். அந்த வேலையாள் அவங்க தொழுகைக்கு தயாராகுவதற்காக தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்கிறார், அவங்க உதவு செய்யறாங்க, இவர் கேத்தல வச்சு இப்படி தண்ணி ஊத்திட்டு இருக்கிறார், அப்படியே ஊத்துறார். அது கை நழுவி என்ன செஞ்சிருச்சு, குனிஞ்சு உதவு செய்து கொண்டு இருக்கிறார். கேத்தல தண்ணி ஊத்துறாங்க. இந்த பேசாதீங்க, ஜும்மாவுடைய நேரம் பேசக்கூடாது, சின்ன பிள்ளைன்னு நீங்க தேவையில்லாம கூட்டிட்டு வந்து எல்லாருடைய ஜும்மாவையும் ஃபசாதாக்குறீங்க. எப்படி அவர் கேத்தல வச்சு தண்ணி ஊத்துறாரு, என்னாச்சு, கை நழுவி அவங்களுடைய முகத்துல விழுந்துடுச்சு. கை நழுவி அவங்களுடைய முகத்துல விழுந்து அடிச்ச உடனே வீங்கிடுச்சு. என்ன செஞ்சிருச்சு, வீங்கிடுச்சு. அவங்க அப்படி இப்படி ஏர் எடுத்து அவரை பார்த்தாங்க. ஏர் எடுத்து பார்த்தா அவர் அழகான குர்ஆன் வசனம் ஓதினார். எப்படி, அன்னைக்கு வேலை செய்யறவங்க குர்ஆன் படிச்சிருந்தாங்க. வல் காலிமீனல் கைலா, கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள், கட்டிப்பார்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனம் இருக்கு. யாரு, இறை அச்சம் உடையவர்களுடைய தன்மையை அல்லாஹ் சொல்லும் போது வல் காலிமீனல் கைலா, கோபத்தை அப்படி கட்டுப்படுத்தி கொள்வார்கள். அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய கோபத்தை கடித்து கொண்டேன், கட்டுப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. வல் ஆஃபீன அனின் நாஸ், திரும்ப அவர் ஓதுறார் குர்ஆன் வசனத்தை, வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்கள் ஏதாவது தவறு செய்தால் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள், மன்னித்து விடுவார்கள். நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. திரும்ப அவர் சொன்னாரு, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் உபகாரிகளை நேசிக்கிறான் என்று சொன்னாங்க. நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன், இன்றையிலிருந்து நீ வெளியில சுதந்திரமாக இருக்கலாம், என்னுடைய பணியால் இல்லை, எனக்கு நீ அடிமையாக இருக்க தேவையில்லைன்னு சொன்னான். இப்படியும் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள்ல இப்படிப்பட்டவர்களும் இருந்திருக்கிறான். அப்ப நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், மார்க்கம் ஒரு மேலே இருக்கக்கூடியவர்களும் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு அதன்படி நாம் என்ன செய்யணும், செயல்படணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மார்க்கத்தை விளங்கி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أما نادى بك الموت، أما أسمعك الصوت، أما تخشى من الفوت فتحتاط وتهتم، فكم تسدر في السهو وتختال من الزهو وتنصب إلى اللهو كأن الموت معه.